இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கான இஃபா சிக்கனை இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். பொதுவாக இஃபா சிக்கன் வந்து ரொம்ப க்ரீமியாக சாஃப்டாக தான் இருக்கும். அது ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் மசாலா செஞ்சு செய்கிறப்போ இது கூட பரோட்டா, சப்பாத்தி, புலாவ் எது வேணால் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக எண்ணெய், ஒரு அரை லெமன் பிழிஞ்சிக்கோங்க. இந்த லெமன் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா கலந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நான் சிக்கனோட ப்ரெஸ்ட்டில் நல்லா ரெண்டாக கட் பண்ணி பெருசாக ஆக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணான்னா நல்லா ஒரு ஹேமர் மாதிரி ஒரு வெயிட்டான இதை வச்சு நல்லா தட்டி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு சிக்கன் ரொம்ப திக்காக இருந்தால் உள்ள வரைக்கும் மசாலா இறங்கியிருக்காது. நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தடவினதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா குத்தி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கும். இந்த சிக்கனை கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தோசை பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போது மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை 2 சைடும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகும். இது திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். 2 சைடும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி 2 தடவை திருப்பி போட்டிங்கனாலே சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். சிக்கனோட பீசஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதுக்கு மசாலா செய்கிறதுக்கு அதே எண்ணெயில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த மசாலா வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டதுக்கப்புறம் அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட நான் வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். ஒரு 10 இலையை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா திக்கானதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அந்த கல் மொத்தமும் படுற அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். இது குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட சிக்கன் சேர்க்க போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு சாஸ் ஒன்று பண்ணணும். அந்த சாஸில் தான் நல்லா சீஸியாக வரும். அந்த சாஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரா எக் இல்லாமல் நான் பாயில்டு எக் எடுத்திருக்கேன். ஒரு கார்லிக்கு, ஒரு பாயில்டு எக்கோட ஒயிட் மட்டும், கொஞ்சமாக சால்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால், 2 சீஸ் ஸ்லைஸ். இப்போ சால்ட் வந்து எவ்வளோ முடியுமோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீஸ் ஸ்லைஸில் சால்ட் இருக்கும். நீங்கள் போடாட்டினா கூட அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை அந்த மசாலாவோட சேர்த்துருங்க. அந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீம் சீஸ் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு போடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். இப்போ இதோட சைடில் ஒரு சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ் எது வேணால் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தனி கிரேவியே தேவைப்படாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.